வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இவங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு நம்ம ரசிகர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறவங்க ரம்யா கிருஷ்ணன். அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. உங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக். நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு 53 வயசு. 1970 சென்னையில பிறந்திருக்காங்க. நடிகர் ஷோ இருக்கார் இல்லையா, அவரோட சொந்த தங்க பொண்ணு தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னோட சின்ன வயசுல குச்சிப்புடி அப்புறம் பரதநாட்டியம் இந்த மாதிரி டான்ஸ்ல சூப்பரா டேலண்டா இருந்திருக்காங்க. துருதுருன்னு இருந்த இவங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு நடிகர் ஷோவோட சம்பந்தப்பட்டவங்க நடிக்கிறதுக்காக அவங்கள கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நடிகர் ஷோ அவர்கள் நீ சொந்த காலில் முயற்சி பண்ணி நீயா வாய்ப்பை வாங்கணும், அப்பதான் அதோட அருமை உனக்கு புரியும்னு ரம்யா கிருஷ்ணனுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதனாலேயே ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன ரோல்லாம் பிளே பண்ணியிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னோட 13வது வயசுல வெள்ளை மனசு அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா YG மகேந்திரன் அவர்கள். இந்த படத்துல நல்லா நடிச்ச ரம்யா கிருஷ்ணனுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் ஹீரோயின் ரோலுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வரல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா முதல் வசந்தம் அப்படின்ற படத்துல பாண்டியனுக்கு ஜோடியா ஹீரோயினா பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த ரோல் நல்லாவே பிளே பண்ணதுனால அதுக்கப்புறம் நிறைய ஹீரோயின் வாய்ப்பு அவங்களுக்கு வந்தது. ரம்யா கிருஷ்ணன் ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் கவுண்டமணி சாரோட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, ராஜா எங்க ராஜா அப்படின்ற அந்த படத்துல கவுண்டமணி அவர்கள் டெல்லியில ஒர்க் பண்ற ஒரு பெரிய ஆபீசர் ரோல் பண்ணியிருப்பாரு. ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா கிராமத்துல படிக்காத ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அதுல வெளுத்து வாங்கியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ரம்யா கிருஷ்ணன் அவர்களோட கெரியர்லயே ரொம்ப முக்கியமான படம் அம்மன் படம் சொல்லணும். ஏன்னா நம்ம பெண்கள் மத்தியில தெய்வமாவே அவரை காட்டியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லா விதமான ஜானர்லயும் நடிச்சு பட்டையை கிளப்புறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாம ஹிந்தியிலையும் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பரம்பரை, கல்நாயக் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு ஹிந்தியிலையும் புகழ்பெற்ற நடிகையா ரம்யா கிருஷ்ணன் வலம் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணனை சிறந்த நடிகை அப்படின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட படம் படையப்பா சொல்லணுங்க. அதாவது பொன்னியின் செல்வனோட அந்த நந்தினி கேரக்டரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் அந்த நீலாம்பரி கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ரம்யா கிருஷ்ணன் தான் ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதை அப்படியே ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன். 1999 ரிலீஸ் ஆன படையப்பா படம் மூலியமா உச்சாணி கொம்புக்கே போனாங்க ரம்யா கிருஷ்ணன். இன்னும் ஹீரோயினா நடிக்கலாம் ரம்யா கிருஷ்ணன் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஹெல்த் கான்சியஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ நிறைய ஹீரோக்கு அம்மாவா நடிச்சாலும் ஹீரோயினுக்கு ஈக்குவலா இருக்கிற ரோலை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாகுபலி. இப்போ கூட ஜெயிலர்ல பட்டையை கிளப்பியிருப்பாங்க. தெலுங்கு டைரக்டரான கிருஷ்ணவம்சியை 2003 ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமால இருந்து கொஞ்சம் விலகி இருந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் டெலிவிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. நிறைய ரியாலிட்டி ஷோவும் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லயே ரொம்ப ஜோவிலான பர்சன் ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு அவங்களோட பழகின எல்லாருக்குமே தெரியும். சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லார்ட்டையும் ரொம்ப ஜோவிலா ஹாப்பியா பழகுவாங்க. என்னதான் சிச்சுவேஷன் ஹார்டா இருந்தாலும் அதை அப்படியே சத்தம் போட்டு சிரிச்சு அந்த சூழ்நிலையை மாத்திர டேலண்ட் ரம்யா கிருஷ்ணனுக்கு உண்டு. ஆந்திரா கவர்மெண்டோட நந்தி விருதுகள், அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, அப்புறம் அது மட்டும் இல்லாம பிலிம்ஃபேர் அவார்டுன்னு நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அவங்க நடிச்ச எல்லா மொழிகள்லையும் சிறந்த நடிகைன்னு அவார்டு ரம்யா கிருஷ்ணன் வாங்கியிருக்காங்க. சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.